கைலாச மலையில் ஒரு நாள் சிவபெருமான் கையில் ஒரு பொன்னான மாம்பழம் ஜொலித்துக் கொண்டிருந்தது. அதை பார்த்த கணேசன், அப்பா, அந்த மாம்பழம் எனக்கு வேணும் என்று கேட்டான். அதே நேரத்தில் மயிலோடு பரந்தவண்ணம் முருகனும் வந்து சேர்ந்தான். அவனும் அதே மாம்பழத்தை கேட்டான். இரு பிள்ளைகளும் சண்டை போட்டபடி நிற்க சிவபெருமான் சிரித்தபடி ஒரு சவாலை அறிவித்தார். யார் உலகம் முழுதும் சுற்றிவிட்டு முதலில் வருகிறார்களோ அவருக்குத்தான் இந்த மாம்பழம் கிடைக்கும் என்றார். முருகன் உடனே தனது மயிலில் ஏறி வானத்தில் பறந்துவிட்டான். ஆனால் குட்டி கணேசன் தன்னுடைய சிறிய எலியை பார்த்தான். இதை வைத்து நான் உலகம் சுற்ற முடியுமா என்று சிந்தித்தான். சின்ன சிரிப்புடன் தனது அம்மா அப்பாவை சுற்றி 3 வட்டம் நடந்தான். எனக்கு அம்மா அப்பாதான் உலகம், அவர்களை சுற்றினால் உலகம் முழுதும் சுற்றின மாதிரி தான் என்று அறிவித்தான். அவனுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து சிவபெருமான் மகிழ்ந்து மாம்பழத்தை அவனுக்கு கொடுத்தார். குட்டி கணேசன் வாயில் சாறு சொட்ட சொட்ட அந்த மாம்பழத்தை சாப்பிட்டான். இந்நேரத்தில் உலகம் முழுதும் பறந்து வந்த முருகன் வியர்த்தபடி வந்து, நான் இத்தனை தூரம் சுற்றினேன், ஆனா பழம் எனக்கே கிடைக்கலையே என்று மனம் உடைந்தான். கோபத்துடன், இது நீதியில்லை, நான் இங்க தங்கமாட்டேன் என்று சொல்லி மயிலில் ஏறி பழனி மலைக்கு சென்று விட்டான். இதை கேட்ட பார்வதி தேவி மனம் கவலைப்பட்டாள். என் மகன் கோபமாக இருக்கிறான், நாமே போய் பார்த்தாகணும் என்று கூறி குடும்பத்துடன் பழனி மலைக்கு சென்றார். அங்கே அவர்கள் வந்தபோது முருகன் இன்னும் கோபத்திலேயே இருந்தான். ஆனால் தாய் பார்வதி மெல்லிய குரலில், மகனே, இந்த மலை உனக்கே சொந்தம், மக்கள் என்றும் உன்னை இந்த மலைக்கு வந்து வழிபடுவார்கள். ஆனாலும் நினைவில் வை, எப்போதுமே நீ எங்கள் பிள்ளைதான் என்று கூறினாள். இதனால் முருகனின் மனம் மாறியது. அனைவரும் மகிழ்ந்தனர்.